இந்த வீடியோல நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸ்டார்டிங் இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுது. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வேற பொண்ணு கூடயும் ஹீரோயினுக்கு வேற பையன் கூடயும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அவங்க 2 பேரும் எதனால பிரிஞ்சாங்க அண்ட் இந்த 2 கல்யாணமும் நினச்சா நடக்கல. இதுதான் இந்த படத்தோட கதை. இது பார்த்து பழகின பழைய கதை தான். அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது ஹீரோவை நடித்த பவிஷ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்டிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஹீரோயினாக ப்ளே பண்ண அனிகா வந்து அவங்களோட பெஸ்ட்டாக நல்லா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஏன்னு தெரில, அவங்க டக்குன்னு ஹீரோயினு அக்செப்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. எனக்கு அந்த படம் பார்க்கும்போதெல்லாம் டக்குன்னு அந்த பழைய ஸ்வேதாமா தான் மைண்டில் வந்து போயிட்டு இருந்தாங்க. அது அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு அவங்க ஹீரோயினை அக்செப்ட் பண்ணது கொஞ்சம் டைம் எடுக்குச்சு. ஸோ அதனால தான் இந்த இதெல்லாம் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆச்சுப்போம். அப்படியே நம்ம பாசிட்டிவ் பாயிண்ட் போகணும்னு வச்சுங்களேன். மேக்கிங் ரொம்பவே எலைட்டாக ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒவ்வொரு சாங்ஸ் அந்த விஷுவல்ஸு சூப்பராக இருந்துச்சு. கோல்டன் ஸ்பேரோ சாங்கோட விஷுவல்லாம் அவ்வளோ செமையாக இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி மிக முக்கியமான பாசிட்டிவ் மேத்யூ தாமஸ் தாங்க அந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணுறாப்புல. அதுக்கு மேலே படம் என்னடா இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது மேத்யூ தாமஸ் தான் அந்த இடத்துல அந்த படத்தை காப்பாற்றுறாரு. சின்ன ரியாக்ஷன்ஸு, அந்த டைலாக் டெலிவரின்னு சொல்லி எல்லாமே செமையாக பண்ணியிருக்காரு. தாண்டி இன்னொரு கேரக்டர் செகண்ட் ஹாஃபில் வரும், மேரேஜ் பிளானராக. அந்த ஆக்டர்ஸ் வந்து செம க்யூட்டாக இருக்காங்க. சின்ன ரியாக்ஷன்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேரோட க்ரஷ் லிஸ்ட்டாகவே அவங்க ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. இந்த படம் முடிச்சு வெளில வரும்போது மேத்யூ தாமஸ் அந்த மேரேஜ் பிளானராக வந்த அந்த ஆக்டர்ஸ் உங்கள் 2 பேர் கேரக்டர் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் செட் ஆகிருக்கும். அண்ட் அதை தாண்டி சாங்ஸ் பிஜிஎம்ஸ்னு பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் ஓன்னு சொல்கிற அளவுக்கும் இல்லை, ரொம்ப முக்கியம் இல்லை. படத்துக்கு தேவைப்படுற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் தனுஷ் படத்தோட பழைய படங்களை ரெஃபரன்ஸ் வச்சதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கேமியோஸ், பிரியங்கா மோகன் கேமியோஸ் சரி, இன்னொரு ஆக்டர் கேமியோன்னு சொல்லி அதெல்லாம் ப்ளேஸ் பண்ண விதம் நல்லா இருக்கு. நாங்களோட பிளேஸ்மெண்ட் எல்லாமே செமையாக இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக நல்லா ஆரம்பிச்சாங்க. ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி சூப்பராக ஃபன்னாக ஆரம்பிச்சாங்க பாட்டோட. ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம நெகட்டிவ் சைட் போகணும்னு வச்சிங்களேன். கேரக்டரைசேஷன், ஹீரோ கேரக்டர் வந்து மிடில் கிளாஸ்னு சொல்கிறாங்க. பட் அவர் பண்ணுற விஷயம், அவங்க பேக்ரவுண்ட் எதுவுமே மிடில் கிளாஸ் ஃபீலே இல்லை. எல்லாருமே ஒரு மாதிரி எலைட்டாக தான் இருக்காங்க. அதுதான் அந்த படத்தில் பிரச்சனையே. ஸோ அதனாலேயே நமக்கு பெருசாக எமோஷனல் கனெக்ட்டுமே பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் மேத்யூ தாமஸ் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கேரக்டருக்கு ஒரு இரிட்டேட் பண்ணுற கேரக்டருக்கு எழுதியிருக்க ரைட்டிங்கை வந்து மேத்யூ தாமஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் சைடில் அதை டெலிவரி பண்ண அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாரும் எலைட்டாக இருக்கும், பெருசாக எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக எதுவுமே இல்லை. அண்ட் எதுக்கு எடுத்தாலும் வாங்க பார்ட்டி பண்ணுவோன்னு பார்ட்டின்ட்டு பாட்டில் நேமாக சுற்றிட்டு இருக்காங்க. பார்லேயே தான் கொடுத்தனமே நடத்துகிறாங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக பார்ட்டின்னு பண்ணும்போது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆச்சு. லைக் ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவன் வந்து இன்னும் படிப்பே முடிக்கல. அவங்க வீட்டில் போய் இந்த மாதிரி வீட்டை இடிச்சிருவோம், இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு வந்து இங்கே தங்கறதுக்கு வீடு வசதி வேணும், அதனால வீட்டுக்கு அந்த மாதிரி கட்டுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மிடில் கிளாஸ் வீட்டில் என்ன நடக்கும்? ஒன்று அடிச்சு என்னடா படிக்கிற வயசில் லவ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க. இல்லை என்னடா இது மாதிரி வீட்டு கஷ்டம் இருக்குது, ஸோ பொறுமையாக இரு, படிப்பு முடிச்சு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க வீட்டில் என்கரேஜ் பண்ணுறாங்க, நீ போய் லவ்வை சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நார்மல் இப்போ கமர்ஷியல் படம், பழைய சிவகார்த்திகேயன் படம், அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் காமெடி ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி டோனில் எடுத்து இதை பார்க்கும்போது பெருசாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, கிட் பண்ணி போயிருப்போம். பட் இந்த படமே ஒரு மாதிரி ஃபீல் குட் டோனில் எடுத்துகிட்டு போகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஃபீல் ஆச்சு. அண்ட் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சீன் சமலை அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் எந்த சீனுமே இல்லை. அதான் உண்மை. படம் ஸ்டார்டிங் ஒரு 40 நிமிஷம் நல்லா இருக்குது. பட் அந்த இதில் ஒரு யூனிக்கான ஒரு சீன் இருக்கானுங்க இல்லை. படம் ஃபுல்லாக இப்போ எல்லா படமும் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக நல்லாலும் இன்ட்ரோவில் கிளைமேக்ஸும் சூப்பராக வச்சு படம் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபீல் குட் ஃபிலிம்ஸில் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். பட் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் இருக்குது. கிளைமேக்ஸ்டெல்லாம் போகும்போது ஒரு கேரக்டர் வரும், ட்விஸ்ட்டு கொடுக்கும், பின்னாடி இன்னொரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கும், பின்னாடி இன்னொரு கேரக்டர் வந்து அது ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கும். சம்மந்தமே இல்லாமல் ட்விஸ்ட்டுன்னு சொல்லி கிளைமேக்ஸ் ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. ஓவராலாக படம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு 40 நிமிஷம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. செகண்ட் ஹாஃப்னு பார்க்கும்போது நிறைய குறைகள் இருந்தாலும் மேத்யூ தாமஸ் கேரக்டர்னால எப்படியே ஓரளவுக்கு அப்படியே போயிடுச்சு. எனக்கு பெருசாக அந்த படம் அவ்வளோ ஒர்க் ஆகல. மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகலாம், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட். நாளைக்கு டிராகன் படத்தோட ரிவ்யூ வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சோஷியல் மீடியா பேஜஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.